வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சலையோ ஒரு சின்ன டென்ஷனையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஸ்ட்ராங்காக நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு டெசிஷனால் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் அவரும் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுன்றதுக்கான ஒரு பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள், பழைய வண்டி இருந்துன்னா பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம்ங்கிற ஒரு எண்ணங்கள், வீடு பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்குங்க. ஸோ நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளோட வெளிநாடு பிரயாணம் போன்ற மாதிரி விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 7, 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வாக்குவாதங்கள் தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிஸ்னஸ் செக்டாரில் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற வரையில் அங்கங்கே ஒரு நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான சக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வரும் காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வண்டி வாகனமும் சொத்து சூழலும் அமைவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக சூரியன் தசாபுக்தி. சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க. அதில் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கடக லக்னமாக சந்திரன் தசாபுத்திரங்கள் குழந்தைகள் விஷயங்களில் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கடக லக்னமாக செவ்வாய் தசாபுத்திரங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். குழந்தைகளோட இன்ப சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கடக லக்னமாக ராகு 8ல் இருக்கும்போது வெளிநாட்டு நபர்கள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும், ஐயோ என்னடா அது கொஞ்சம் இடவடமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக குரு தேசாபுத்தியந்திரங்கள் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக சனி தசாபுத்தியந்திரங்கள் சனி பார்த்திங்கன்னா 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அப்பாவுடைய விஷயங்கள் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வரதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபதி 3, 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய வியாபாரம் புதிய தொழில் விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் நிறைய மெனக்கெடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் கடக லக்னமாக கேது தசாபதி கேது 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக சின்னதாக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தலாம். பொருளாதாரத்தில் ஏதாவது பெருசாக வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, அது மட்டும் இல்லை பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கடக லக்னமாக சுக்கிர தசாபதி அந்தரங்கள் சுக்கிரன் 4, 11ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை,
எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகாலம், அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சுபமாக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவனன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.